ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா, சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் வில்லா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப லக்ஸரியாக டிசைன் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப யூனிக்கான டெக்னிக்ஸ் நம்ம இதில் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வீடு. ஸோ இது வந்து காம்பவுண்டு வால் ஆல்ரெடி இருந்துச்சு, பழைய காம்பவுண்ட். ஸோ அதை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, அது சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு வீட்டோட ஃப்ரண்டேஜ். ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 20 feet இருக்கும். இங்கே ஃபுல்லாக நமக்கு வந்து வெறும் லைக் ராக், அதாவது கல் போடுறோம். கல் ப்ளஸ் வந்து வுட்டு. மேலே இங்கே ஒரு பால்கனி. ஸோ இதில் வந்து ஒரு திண்ணை மாதிரி. இதில் ஒரு 4 பில்லர் போகுது இல்லையா, இதை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து உடன் மாதிரியே மாற்றிடுவோம். ஸோ உடன் மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு கீழே ஒரு 4 கேப் வச்சுருக்கோம், ஒரு 3 கேப். அந்த கேப்புக்குள்ளே லைட்ஸ் வந்துடும் நமக்கு. இந்த வீட்டோட வந்து ஃபஸ்ட்டு மெயின் டோரில் வந்து 2 டோர் கொடுத்துருக்கோம். அதாவது ஒன்று வந்து சேஃப்டி கிரில். இதில் வந்து சிஎன்சி கட் பண்ண ஷீட் வருது. ஸோ அது வந்து ஒரு சேஃப்டி கிரில் மாதிரி. உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு நார்மல் உடன் டோரு. ஸோ கதவு திறந்த உடனே நமக்கு வந்து ஒரு மெயின் லாபி மாதிரி. கிட்டத்தட்ட வந்து ஸ்டேர்கேஸ் ஏரியா. ஸ்டேர்கேஸையும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறது. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் நமக்கு வந்து சென்டரில் பீம் சப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு 3 inch கான்க்ரீட் மட்டும் கொடுத்துட்டு மேலே கிரானைட் கொடுத்துருக்குறோம். இதோட வால் இருக்கு இல்லையா, இந்த வால் வந்து நமக்கு லைக் ஃபுல்லாக பிளாஸ்டரிங் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு பார்டர் டிசைன்ஸ் மட்டும். இந்த பார்டரில் வந்து நமக்கு கோல்டன் கலர் பெயிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ கோல்டன் கலர் பார்டர் மட்டும். இந்த ஹேண்ட் ட்ரைவில் நமக்கு கிளாஸ் வந்துடும். இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு குட்டி ஃபவுண்டைன். இதில் ஒரு 2 லைட் வரும். மேலே வந்து சாண்டிலியர் போட்டிருக்கிறோம். ப்ளஸ் வந்து சீலிங் வந்து கான்க்ரீட்லேயே நம்ம ஃபால் சீலிங் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த லாபிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன். இந்த பார்ட்டிஷன் வந்து அப்படியே சிமெண்ட்லேயே பண்ணியிருக்கோம். ஏன்னா பிரிக் பில்லர் போட்டு இது ஸ்லாப் போட்டு செஞ்சுருக்கோம். சிமெண்ட்லேயே பண்ணது. ஹால் மட்டும், அதாவது சோஃபா போடுற ஏரியா மட்டும் நமக்கு கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து சன்லைட் உள்ள மாதிரி ஒரு குட்டி கார்டன் அது. இங்கே டைனிங், அடுத்து கிச்சன். ஹாலோட சீலிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கான்க்ரீட்லேயே அந்த நம்ம எப்பவும் போடுற கான்க்ரீட்டில் சீலிங் டிசைன் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து பிளாஸ்டரிங் பண்ணிட்டு கோடு போட்டு விட்ருக்குறோம். ஸோ பிளாஸ்டரிங்கில் கோடு போட்டு நமக்கு வந்து உடன் மாதிரியே நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உடன் கிரைன்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணது. இந்த பக்கம் டிவி யூனிட். ஸோ இதில் வந்து தனியாக நமக்கு பேனல் வருது. டிவி யூனிட் எல்லாம் சேர்த்து நம்ம வுட் ஒர்க் பண்ண போகிறோம். 2 பக்கம் ஜன்னல். இதில் கர்டைன்ஸ் வந்துடும். இது வந்து நம்ம சோஃபாலேருந்து நம்ம இப்படி பார்த்தோம்னா யார் உள்ளே வரான்னு தெரிஞ்சிடும். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த கார்டன் ஏரியா தெரிஞ்சிடும். கார்டன் ஏரியாவில் கீழே வந்து ஒரு 2 inch பள்ளமாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாக கிராஸ் போட போகிறோம். அதோட சீலிங் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் பிரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சன்லைட் டைரெக்டாக உள்ளே வர மாதிரி. சைடில் வென்டிலேஷனுக்காக, அதாவது ஏர் வென்டிலேஷனுக்காக ஃபுல்லாக பைப்ஸ் வச்சுருக்கோம். பைப்ஸில் வந்து நெட்டு போட்டுருவோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து கொசுவில் வந்துடும். இந்த நெட்டு வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுது.
இந்த இடத்துல ஒரு பூஜை ரூம், அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து ஒரு 10x10 சைஸு. இதில் வந்து நமக்கு ஒரு குட்டி பே விண்டோ கொடுத்துருக்கோம். ஜென்ரலாக ஜன்னல் தான், ஜன்னலில் வந்து ஒரு 1 feet வெளியில் ஜன்னல் தூக்கி வச்சுட்டு உள்பக்கமாக நம்ம உட்கார்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏசி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரைட்டில் வந்து கபோர்ட் ஒர்க், இதில் வந்து ஸ்லைடிங் டோர் வருது. ஸோ மிரர் வித் ஸ்லைடிங் டோர். ஒரு அட்டாச் டாய்லெட். இது குட்டி டாய்லெட் தான். இதில் வந்து நம்ம டைவர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேலே வந்து ஒரு ஷவர் பேனல். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலையுமே டேங்க்லெஸ் கிளாஸட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கிளாஸட்டுமே நம்மளுக்கு வந்து டேங்க்லெஸ்ஸாக இருக்கும். டேரெக்டாக அப்படியே உள்ள ஃப்ளஷ் ஆகிற மாதிரி. நமக்கு இதில் வந்து டைனிங் டேபிள் போடுறோம். இதில் ஒரு கோல்டன் கலரில் ஒரு பார்ட்டிஷன் ஒன்று வருது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு. ஸோ கிச்சன் ஒர்க் எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டோர்ஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கு. டாப்பில் குவாட்ஸ் மட்டும் இப்போ போட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு குட்டி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் ஒன்று வருது. இது டாப்பில் பார்த்தா இது வந்து ஸ்டவ்வுக்கு, இது வந்து சிங்க்குக்கு குவாட்ஸில். இந்த ஒர்க்லாம் நமக்கு முடிஞ்சிருச்சு. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஸோ இது வந்து ஒரு ஹெட்ரூம், ஒரு 8x10 சைஸு. இங்கே எங்கேயுமே வென்டிலேஷன் ஜன்னலே இல்லாததுனால நம்ம இதில் வந்து ஒரு சின்ன வெளிச்சம் வர்றதுக்காக கிளாஸில் கொடுத்துருக்குறோம், கிரில் வித் கிளாஸு. மேலே வந்து 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பெட்ரூம், அங்கே ஒரு பெட்ரூம். ஒரு கிளாசிக் டிசைன் பெட்ரூம் டிசைன் மாதிரி. ஸோ சீலிங்கில் இருக்கிற இந்த பார்டர்ஸ் எல்லாமே நம்ம சிமெண்ட்லேயே முடிச்சிட்டோம். ஸோ ஃபுல்லாக கான்க்ரீட் தான். அது மாதிரி பிளாஸ்டரிங் பண்ணும்போது இதுவும் நம்ம பார்டர் வச்சு பூசிட்டோம். ஸோ பார்க்கும்போது ஒரு கிளாசிக் டிசைன் ஒரு ஃபீல் வந்துடும். இந்த பக்கம் நம்ம பெட்டு போட போகிறோம். பெட்டுக்கு 2 பக்கம் விண்டோ, மேலே வந்து ஏசி, கீழே வந்து ஸ்டெபிளைசர் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம பாயிண்ட் வந்து இப்படி டேரெக்டாக கொடுத்துட்டோம். ஸோ இங்கே ஸ்டெபிளைசர் எதுவுமே வெளியில் தெரியாது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிடும். பெட்ரூம் வந்து நமக்கு ஒரு பால்கனி போகிறதுக்கு ஒரு பாத்வே. ஸோ வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. இதோட சீலிங் வந்து நம்ம சிமெண்ட்லேயே பூசிட்டு கோடு போட்டு விட்டுட்டு அதில் வந்து உடன் மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஹேண்ட் ரைலில் கிளாஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த பெட்ரூமுக்கு ஒரு குட்டி இந்த டாய்லெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பாத் டப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஷவர் ஏரியா, இங்கே வந்து கிளாஸட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து டேங்க்லெஸ் ஃப்ளஷ்ஷு. எல்லா இடத்துலையுமே டேங்க்லெஸ் ஃப்ளஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் பெரிய டாய்லெட். இது மடிக்கு போகிறதுக்கானவே இந்த ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி. இது 14x10 சைஸு. இங்கே ஃபுல்லாக கபோர்டு ப்ளஸ் ஒரு அட்டாச் டாய்லெட்.
இங்கே ஒரு வாஷ் பேஷன், ஷவர் அண்ட் கிளாசெட். வெளியில் இந்த இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம கார்டனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாட் வச்சு ப்ளஸ் ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டு ஃபுல்லாக க்ரீன் ஆக்க போகிறோம். இது நம்ம அந்த கீழே வந்து ஓடிஎஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, கிளாஸ் பிரிக் வைக்கிறது, அதோட டாப்பு. ஸோ இதில் நம்ம டேரெக்டாக கால் வச்சு வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இருக்காது. மொட்டை மாடி போகிறதுக்கு செப்பரேட்டாக வெளியில் வந்து மெட்டல் ஸ்டாக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோட ஃபுல் ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில், அதாவது கம்ப்ளீட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.